கடவுளே, இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல ஏமாத்தி இருக்கிறோம், திருடி இருக்கிறோம், மாட்டி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த பனை மரத்தை வச்சு நம்ம லட்சாதிபதி ஆகணும். இதுல மட்டும் யாருக்கிட்டும் நான் மாட்டக்கூடாது. கடவுளே, நீதான் கிட்ட இருந்து பாத்துக்கணும். என்ன நான் இப்படி உக்காடுறேன். அப்பா காத்துல படம் வந்துக்கிறான். பைத்தி பிடிச்சிச்சா? ஏற்கனவே அரை பைத்தியம் முழுசா பிடிச்சிச்சோ? எப்போ என்ன பண்ணிக்கிற நீ? காத்துல எப்படி படம் வரைஞ்சிக்கினே? காத்துல படம் மட்டும் வரையில, காசுலயும் ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன். ஏற்கனவே தான் அதுல காந்தி படம்லாம் இருக்குதே, நீ என்ன படம் வரைஞ்சிக்கிற அதுல போய்? இந்த அப்பனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன லூசுன்னு சொல்லுவ, பைத்தியக்கார அப்பன்னு சொல்லுவ, முட்டாள் அப்பன்னு சொல்லுவ, மூளைக்கட்ட அப்பன்னு சொல்லுவ, கண்ணா பெண்ணான்னு வாயிலுக்கு வந்தெல்லாம் திட்டுவேன். ஆனால் இந்த அப்பனோட புத்திசாலித்தனத்தை இந்த மூளையை வச்சு எப்படி பயன்படுத்திக்கிறேன்னு மட்டும் அங்கே இப்போ இன்னும் அங்கே 3 எருமாடு போயிங்குது. அது எருமாடு இல்லை, நீ தான் எருமாடு. நான் இங்கே பாருந்தானு சொன்னேன். என்னப்பா இது பணமா இருக்குது? இந்த பணத்தை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறன்றதை மட்டும் இங்கே நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஏபோ நீ வேற வியாபாரம் பண்ற வியாபாரம் பண்ற சொல்லிட்டு இது எடுத்துட்டு போனா நீ குடும்ப செலவுக்கு ஆகும்பா. என்ன மாதிரி புத்திசாலியாக இருப்பேன்னு பார்த்தேன். ஆனால் நீ அப்படி இல்லை. உங்கள் அம்மா மாதிரி அடிமுட்டாளாகிற தங்க முட்டை இடுற வாத்து கடிச்சிருக்குது. டெய்லி ஒரு தங்க முட்டை இட்டு இருக்குது. அந்த பயன்படுத்தினானா இதடா இது டெய்லி வெண்ணெய் இட்டின்னு கிடைக்குது. ஒரே மூட்டை அறுத்து விட்டோம்னா உள்ளக்கிற மொத்த முட்டையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிறான். உடனே என்ன பண்ணா, அந்த வாத்தை அறுத்துட்டான். அறுத்துட்டு உள்ளே பார்த்தா ஒரே ஒரு முட்டை தாங்க இது. இப்போ தெரிதா உனக்கு முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் வித்தியாசம்? அந்த அடிமுட்டாளா நீ இருக்கிறமா, இந்த யானைக்கு பிறந்தது பூனையா மாட்டேன். எதனா பண்ணு, என்னன்னா ஏமாத்துறே, எல்லாரையும் ஏமாத்து. ஆனா அடி வாங்காம இருந்தா சரிதான். நீ நான் கிளம்புறேன், எங்க வீட்டுல வேலை இருக்குது. இன்னைக்காவது நம்ம போற இன்டர்வியூல கண்டிப்பா நம்ம வந்து பாஸ் ஆகணும். ஆட்டோவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி போறது? போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க வேண்டியதான். வெயில் வேற ஓவரா கொளுத்துது. ஓ மை காட்! ஐயோ, நம்ம இன்டர்வியூக்கு இப்போதான் போகிறோம். இன்டர்வியூக்கு போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி இப்போவே கொத்து 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 கொத்தா பணம் தொங்குது. ஐயோ, என்னடா கை வைக்கிற? காலா வைக்க முடியும், கைதான் வைக்க முடியும். ஹைட்டா இருக்கியா? பணம்யா பணம். உனக்கு வேணா நீ எடுத்துக்க. நேது காலை வைப்பியா? நான் உன் மூஞ்சில காலை வைக்கிற மாதிரி ஆயிடும். மரம் யாருது? எந்த ஆச்சா? ஓ, உங்க மரமா இது? ஐயோ, நான் பணம் மரம் கேள்விப்பட்டிருக்கேன். பணம் காய்க்கிற மரம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆச்சரியமா இருக்கேன், நம்ப முடியல என்னால். 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200, 50, 10. ஐயோ, எல்லா நோட்டும் இருக்கே. ஐயா, எனக்கு தெரிஞ்ச இந்த ஊர்லேயே நீங்கள் தான் பணக்காரங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த மரத்தெல்லாம் வாங்குனீங்க? நான் வாங்கலை, நான் வளர்த்த மரம். இந்த ஊரில் நான் மட்டும் பணக்காரனாக இருக்கக்கூடாது, எல்லோரும் பணக்காரனாகணும். ஆளுக்கு ஒரு செடியை கொடுத்து எல்லாரையும் வளர்க்க வச்சு அவங்க விட்டாட்ட பணம் ஆகிட்டான். ஐயா, ரொம்ப பெரிய மனசு ஐயா உங்களுக்கு. ஐயோ, இந்த மரம் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். வீட்லேயே உட்காந்துட்டு மரத்துக்கு தண்ணி ஊற்றி 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 அதில் வர பணத்தை வச்சு காரு, வீடு, பங்களா எல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருப்பேன் ஐயா. ஐயா, எங்கேயா உங்கள் காலை காணும்? என்ன நைட்டி போட்டிருக்கீங்க? ஓ, கையிலையா? ஐயா, இந்த மரம் ஒன்று கொடுங்க ஐயா. எதே தண்ணி ஊற்றி வளர்ப்பியா? உனக்கு கொடுக்கறத விட இந்த செடியை கசக்கி போட்டு போயிடுவேன். தண்ணியெல்லாம் ஊற்றி வளர்க்கூடாதா? எச்ச துப்பி வளர்க்கணும்டா. எச்ச துப்பி வளர்க்கணுமா? எச்ச துப்பி செடி வளர்க்க சொன்னா நீ என் மூஞ்சில தெரிக்கிற மாதிரி துப்புற. ஐயா, சாரி ஐயா, தெரியாத பட்டுருச்சுங்க ஐயா. ஐயா, இந்த மரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா. இது எச்சி துப்பி தானே ஐயா வளர்க்கணும். எங்கள் அம்மா தினமும் என் மூஞ்சில காரி துப்புவாங்க ஐயா. வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு. என் மூஞ்சில துப்புறதுக்கு பதிலாக இந்த மரத்துலையாவது துப்புனா பணமாவது மிஞ்சுவையா. ஈஸியா கொடுங்க ஐயா. நீ எவ்வளோ கெஞ்சினாலும் பணம் காய்க்கிற செடியை தருவே மாட்டேன். பணம் கொடுத்தாதான் தருவேன். இந்த பார், 500 ரூபாய்க்கு ஒரு ரேட்டு, 200 ரூபாய்க்கு ஒரு ரேட்டு, 10 ரூபாய்க்கு ஒரு ரேட்டு, 50 ரூபாய்க்கு ஒரு ரேட்டு. உனக்கு என்ன செடி வேணுமோ கேளு, அந்த ரேட்டு கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிடுறியா? 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா அதெல்லாம் காய்க்கிற மரம் இருக்குங்களா? அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை தம்பி, ஏன்னா அது ரொம்ப சீப்பாக போச்சு. அப்படியாங்க ஐயா, எனக்கு வந்து 200 ரூபா காய்க்கிற மரம் வேணும். 200 ரூபா காய்க்கிற அதான் நல்லா சிகப்பு கலர்ல இருக்கு. அப்படியா? ஒரு மரத்தோட விலை 4000 ரூபாய். அப்போ 500 ரூபா காய்க்கிறது அது 7000 ரூபாய். ஐயா, அப்போ என்கிட்ட வந்து 3000
999 ரூபா இருக்கு. ஐயோ 1 ரூபா கம்மியா இருக்கு ஐயா. 1 ரூபா தானேப்பா கம்மியாகுது. நானும் தரமாட்டேன், நான் சொல்ல போறேன். ஓகே, உனக்கு இப்போ 200 ரூபாய் மரம் வேணும். இந்த செடியை பார்த்து நண்பா. பனை மரம் கொடுங்க ஐயா, மாற்றி தென்னை மரத்தை கொடுத்துடாதீங்க. இது மட்டும் அடிக்கலை தெரியக்கூடாது, மறைச்சிக்கோ. தெரியக்கூடாது. ஆமாம், எத்தம் போயிட்டு ஒரு 1/2 அடி பள்ளம் நோண்டி அதில் படுத்துக்கணுமா? அதில் பொதிக்கணும்பா மரத்தை. சரி ஐயா. இந்த செடியை போச்சானா இது பெரிய மரமாக வளரும். வந்ததுக்கு அப்புறம் நிறைய 200 300 காய்க்கும். 200 ரூபாயே காய்க்கும். 200 ரூபாயே காய்க்கும். அது போதும் ஐயா. ஐயா நன்றி ஐயா, வரையா. இதே மாதிரி ஒரு 4 வியாபாரம் ஆச்சுன்னா போதும், நம்ம பெரிய ஆளாயிடலாம். அடுத்தது யார் வரான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிரவுண்டு இடம் வச்சுங்கிறேன், அது எப்படியாவது சேல்ஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஒருத்தனும் வர மாட்டானா? பணமாக்குது. பாவி, இந்த ஊர்லயே எங்க வீட்டுல மட்டும்தான் பணம் காய்க்கிற மரங்குது. நான் மட்டும் பணக்காரனா இருக்கக்கூடாது, எல்லாரும் பணக்காரன் ஆகணும்னு ஒரு கொள்கையில இறங்கிட்டு இருக்கிறேன் நான். அப்படியா சொல்ற? ஆமா, பணம் காய்க்கிற மரமா இது? ஆமா ஆமா. ஐயோ யோ 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 யோ, சரி கண்ணு வைக்காதடா. 100 200 கண்ணு வைக்காதடா, கண்ணு வைக்காத. பணம்லாம் தானா கொட்டி போடுவோம். கண்ணு மூஞ்ச பார்த்தா எப்படி? யோ, இந்த மரம் நாயா இது? எவ்வளவு இது? யோ, எங்க வீட்டு மரத்து மேல கண்ணு வைக்காதடா, எப்படி பறக்குறான் பாரா. யோ, எவ்வளவு ரேட்டுன்னா சொல்லியா, நான் வாங்கிக்கிறேன். ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அப்படியா சொல்ற? ஆமா, 500 ரூபாய் நோட்டு காய்க்குது, அந்த செடி ஒரு ரேட்டு. 100 ரூபாய் நோட்டு காய்க்குது, அந்த செடி ஒரு ரேட்டு. இந்த மாதிரி செடிங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. சரியா? அந்த 50 ரூபாய் காய்க்குதா, அந்த செடி என்ன ரேட்டா? 50 ரூபாய் காய்க்குதுன்னா தம்பி 2000 ரூபாய். அப்போ 100 ரூபாய் அப்படியே கணக்கு போடு 4000 ரூபாய். அப்போ 200 ரூபாய் அப்படியே கணக்கு போடு 5000 ரூபாய். அப்போ 500 ரூபாய் அப்படியே கணக்கு போடு 7000 ரூபாய். 7000 ரூபாவா? ஆமா. சரி, நான் 7000 ரூபாய் தான் வாங்கிக்கிறேன். எனக்கு 500 ரூபாய் நோட்டு காய்க்கிறது கொடுக்குறியா? கண்டிப்பா கொடுக்குறேன்பா, உனக்கு இல்லாதா. சரி சரி, எடு. 7000 ரூபாய் ஒரு செடியை கொடுங்க. இந்தப்பா, இந்த அடி காம்பு தெரியக்கூடாது. 1/2 அடி 1000 நோண்டி பொதிக்கணும். இந்த மாதிரி பொதிக்கும் போது என்ன பண்ற, 4 லட்டு போடணும் பள்ளத்துல. லட்டா? ஆமா. ஸ்வீட் சாப்பிட்டா வளர்ந்துருமா? ஆமா. இந்த மாட்டு உரம் ஆட்டு உரம் எல்லாம் போட்டு வளர்க்கணும்னு நினைக்காத. ஓஹோ, அதெல்லாம் போட்டா வளராது. இது 4 லட்டு போட்டு மண்ணை போட்டு மூட்டு டெய்லி எச்ச துப்பினே வரணும். எச்சதான் துப்பணுமா? தண்ணி ஊத்த கூடாதா? நான் பெரிய லெவல்ல வந்துருவேன். ஐயா ரொம்ப நன்றி. பட்டுமா? பணம் கேட்கிற மரம் கையில வந்துச்சுடா. கோட்டீஸ்வரன் ஆயிட வேண்டியதா. பச்சிக்கலி 2 பாட்டி வந்தது, 11000 தேறிச்சு. லக்குடா இன்னைக்கு பேபி, உனக்கு இன்னைக்கு லக்கு தாடா.